காலைமலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது, வடக்கை ஏன் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க. அதாவது சொந்த ஊராக இருந்தால் கிழக்க பார்க்க தலை வச்சு படுக்கணும், வெளியூராக இருந்தால் மேற்க தலை வச்சு படுக்கணும், சொந்த வீடாக இருந்தால் கிழக்க தலை வச்சு படுக்கணும், மாமனார் வீடாக இருந்தால் தெற்க தலை வச்சு படுக்கணும் அப்படின்னு நம்ம ஊரில் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் கூட கேரளாவில் சில பாட்டிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, புதுசாக கல்யாணம் ஆன ஆண்மகனாக இருந்தால் அவனை தெற்க தான் தலை வச்சு படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆன பையன் தூங்குறதே கொஞ்ச நேரமாக தான் இருக்கும், அதிக நேரம் விழித்து தான் இருப்பான். அதனால் தூங்குற கொஞ்ச நேரமாவது நிம்மதியாக தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக கிழக்கத்தான் தலை வச்சு படுக்கணும் அப்படின்னு இன்றைக்கும் கேரளாவில் முதியவர்கள் சொல்லுவாங்க. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தெரியாத தகவல் என்னங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அதான் நம்ம உடம்புல இருக்குது. பஞ்சபூதங்களால் ஆனது பிரபஞ்சம், நம்ம உடம்புலேயே அந்த பஞ்சபூதங்கள் இருக்குது. பிரபஞ்சத்தில் அந்த கதிர்வீச்சு இருக்குது, மின்காந்த அலைகள் இருக்குது, காந்த சக்தி இருக்குது. அது நம்முடைய உடம்புலேயே இருக்குது. எங்கே மின்சாரம் இருக்கோ அங்கே காந்தம் உருவாகும், எங்கே காந்தம் இருக்கோ அங்கே மின்சாரம் உற்பத்தி ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு காந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறது சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்முடைய உடம்பை பொதுவாக சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொப்புளுக்கு மேலே வடதிசை, தொப்புளுக்கு கீழே தென் திசை அப்படிங்கிறாங்க. அப்போது நம்ம வடதிசையில் நம்ம தலை வச்சு படுக்கும்போது ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று எதிர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் வடக்கும் எதிர்க்கும். அப்போது இரத்த ஓட்டம் சீராக இருக்காது, மூளைக்கு சரியாக ரத்தம் போகாது, அதனால் சுவாச பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வயிற்றில் கருவுற்ற குழந்தை ஒரு பெண்மணிக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த தாயாருக்கு பார்த்தீங்கன்னா தொப்புளுக்கு மேலே வடக்கையும் தொப்புளுக்கு கீழே தெற்கையும் இருக்கும் திசை. ஆனால் கருவில் உள்ள குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா தொப்புளுக்கு மேலே தெற்காகவும் தொப்புளுக்கு கீழே வடக்காகவும் 9 மாதம் வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு தலை திரும்பிட்டு நம்ம ஊரில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொப்புளுக்கு மேலே வடக்காகவும் தொப்புளுக்கு கீழே தெற்காகவும் மாறும். அதைத்தான் நம்ம ஊரில் தலை திரும்புறதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் வடக்க பார்க்க தலை வச்சு படுக்காதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க, தென்மடலாக படுக்காதே அப்படின்னு கிராமத்தில் சொல்லக்கூடிய பழக்கம் இன்றைக்கி இருக்குது. இதில் என்ன உண்மை இருக்குது அப்படிங்கிறதுனா, இன்றைக்கி யோசித்து பார்த்தோம்னா, மனிதனுடைய துருவங்கள் என்பது வேறு, வட திசை தென் திசை என்பது வேறு. ஒரு காந்தத்துக்கு இருக்கக்கூடிய 2 துருவங்கள்னு சொல்லக்கூடிய 2 திசைகள் வேறு. இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய வட திசை தென் திசை என்பது வேறு. இந்த பூகோள உருண்டையில் பார்த்தீங்கன்னா மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் வட திசை அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்ப்பகுதி தான் தென் திசை அப்படின்னு சொல்கிறாங்க, வடக்கு தெற்கு. ஆனால் ஒரு காந்தத்துக்கு பார்த்தீங்கன்னா வட திசையாக இருந்தால், நம்ம காந்தத்தை வச்சு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை அது கரெக்டாக காட்டும். அப்போ காந்தத்தினுடைய வடதிசை இன்னொரு வடதிசை எப்படி காட்ட முடியும்? 2 ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று எதிர்க்கல செய்யும். அப்போ என்ன அர்த்தம்னா, எது இந்த பூமிக்கு வடதிசையாக இருக்கோ அந்த திசை தான் காந்தத்துக்கு தென் திசையாக இருக்கிறது. காந்தத்தினுடைய வடதிசை பூமியினுடைய தென் திசையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ காந்தத்தினுடைய திசைகள் வேறு, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த துருவங்களுடைய திசைகள் வேறு. அதனால தான் அது சரியாக வடதிசையை நோக்கி அது காட்டுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எப்படி படுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலைங்க. அதாவது இடது கை தரையில் இருக்கிற மாதிரி ஒரு பக்கமாக திரும்பி வலது பக்கம் மேலே இருக்கிற மாதிரி தான் படுக்கணும். அப்படி படுக்கும்போது என்ன ஆகும்னா, வலது நாசியில் சுவாசம் போகும். அதற்கு பேர் சூரிய கலைன்னு பேர். அப்போந்தான் வெப்பம் அதிகரிக்கும். உடம்புலேருந்து வெளிவரக்கூடிய அந்த பிராணன் இருக்கு இல்லையா, அது 8 அங்குலமாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த உக்குரம், அந்த சூட்டுனால தான் நம்ம இரவில் சாப்பிட்ட சாப்பாடு எளிதாக ஜீரணமாகும், இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும், இதயத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீராக ரத்தம் போகும். இதை அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க. இது மாற்றி படுத்தணும் வைங்களேன், வலது பக்கம் கையை ஊன்றி இடது பக்கம் மேலே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பக்கமாக ஒரு கழித்து படுத்தோம் அப்படின்னா சுவாசம் சந்திரக்கலையில் போகும். சந்திரக்கரையிலேருந்து சுவாசம் எப்படி வெளியேறும் அப்படின்னா 12 அங்குலம் வெளியேறும். அது வெளியேற என்ன ஆகும்னா, உடல் குளிர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் குளிர்ச்சி இருக்கும், உலகமே குளிர்ந்துருக்கும்.
அப்போ இன்னும் குளிர்ச்சி அதிகமாகிற போது உடலில் பல நோய்கள் ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். அதனால தான் நம்முடைய பெரியவங்க எப்படி படுக்கணும், எந்த திசையில் படுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறார்கள். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.